சென்னையில் இருக்கக்கூடிய ரிசர்வ் வங்கி வளாகத்தில் எமது செய்தியாளர் சங்கரன் காத்திருக்கிறார். அவரிடத்தில் பேசலாம். சங்கரன், சொல்லுங்க, இப்போ ரிசர்வ் வங்கியை பொறுத்த வரைக்கும் அங்கிருந்து மற்ற வங்கிகளுக்கு ஏடிஎம்களுக்கு பணம் எல்லாமே அனுப்பப்பட்டு விட்டதா? அந்த பகுதியில் சிறப்பு கவுண்டர்கள் ஏதாவது அமைக்கப்பட்டிருக்கிறதா? அங்கு மக்கள் வருகை எப்படி இருக்கிறது? அதாவது 2 நாட்களுக்கு பிறகு ஏடிஎம் மையங்கள் இன்று திறக்கப்பட்டிருக்கின்றன. ஏடிஎம் மையங்களில் பணம் எடுப்பதற்காக தமிழகம் முழுவதும், சென்னை மட்டுமில்லாமல் அனைத்து மாவட்டங்களிலும் மக்கள் கூட்டமாக நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் காலை முதலே அனைத்து ஏடிஎம் மையங்களிலும் பணம் கிடைக்கவில்லை என்பதால் அவர் மிகுந்த ஒரு ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள். தற்போது நம்ம ரிசர்வ் வங்கியினுடைய நுழைவாளில் நின்று கொண்டிருக்கிறோம். இது தொடர்பாக நாம் நேற்று மாலையே, அதாவது இந்த சென்னை ரிசர்வ் வங்கியின் சென்னை மண்டல இயக்குனர் சதக்கத்துல்லாவினுடைய அடுத்த நிலையில் உள்ள அதிகாரியிடம் நேற்று மாலையே நாம் பேசியும் போது, அதாவது இன்று காலை ஏடிஎம் மையங்களில் பணம் கிடைக்க இல்லாத ஒரு சூழ்நிலைக்கான ஒரு காரணங்களை நேற்று அவர் தெளிவாக தெரிவித்தார். ஆனால் தமிழகம் முழுவதும் அனைத்து வங்கிகளுக்கும் தேவையான பணத்தை ரிசர்வ் வங்கி தலைமை அலுவலகத்தில் இருந்து பெற்று அதை தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து வங்கி கிளைகளுக்கும் அனுப்ப வேண்டியது தங்களுடைய பொறுப்பு என்பது அந்த அதிகாரி தெரிவித்தார். அதேபோல் ஏடிஎம் மையங்களுக்கு தேவையான பணத்தை அனுப்பி வைப்பதும் தங்களுடைய பொறுப்பு என்று தெரிவித்தார். அதன்படி தங்களுடைய கடமையை அனைத்து வங்கிகளுக்கும் பணம் ஏற்கனவே முன்கூட்டியே அனுப்பி விட்டதாகவும் அவர் தெரிவித்தார். ஆனால் இந்த பணம், இந்த வங்கி பணத்தை பெற்றுக்கொண்ட வங்கிகள் முறையாக சம்பந்தப்பட்ட ஏடிஎம் மையங்களுக்கு கொண்டு செல்லாதது தங்களுடைய பொறுப்பு கிடையாது. அந்த பணிகளை சம்பந்தப்பட்ட வங்கிகளை செய்ய வேண்டும் என்றும் அவர் நேற்று தெளிவாக குறிப்பிட்டார். எனவே இன்று காலை முதல் ஏடிஎம் மையங்களில் பணம் கிடைக்காத ஒரு சூழ்நிலைக்கு காரணம் அந்தந்த ஏடிஎம் மையங்களை சார்ந்த வங்கிகள் மட்டுமே இந்த பொறுப்பை ஏற்கக்கூடியும் என்று அவர் அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். எனவே இதில் ஏற்பட்ட சில குளறுபடிகள், அதாவது அதிகாரிகள் முன்கூட்டியே தெளிவாக திட்டமிட்டு இந்த ஏடிஎம் மையங்களில் பணத்தை நிரப்பாததுதான் இன்று காலை முதல் மக்களிடையே ஏற்பட்டுள்ள ஒரு பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணமாக கருதப்படுகிறது. ரிசர்வ் வங்கி இங்கு பொறுத்தவரை நேற்று 12 கவுண்டர்கள் அமைக்கப்பட்டு பொதுமக்கள் வரிசையாக நிற்க வைக்கப்பட்டு உள்ளே அனுமதிக்கப்பட்டார்கள். நேற்று காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை பொதுமக்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டு கடைசி வரை நின்றிருந்தவர்களுக்கு பணம் வழங்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இன்றும் பார்த்தீர்கள் என்றால் 12 கவுண்டர்கள் அதே கவுண்டர்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பணம் பெறுவதற்காக, அதாவது ஒவ்வொருவரும் அதிகபட்சமாக 4000 ரூபாய் வழங்கப்படும் என ஏற்கனவே ரிசர்வ் வங்கி தெரிவித்திருக்கிறது. அதன்படி இந்த பணத்தை பெறுவதற்காக தங்களிடம் உள்ள 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றிவிட்டு புதிய ரூபாய் நோட்டுகளை பெறுவதற்காக இன்று காலை முதலே, அதாவது காலை 6 மணியிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் சென்னையின் பல்வேறு நகரங்களிலிருந்து இங்கு குவிந்த வண்ணம் இருந்திருக்கிறார்கள். தற்போது பார்த்தால் ஏற்கனவே ரிசர்வ் வங்கியினுடைய உள்பகுதிக்கு 300க்கும் அதிகமானவர் அனுமதிக்கப்பட்டு விட்டார்கள். மற்றவர்கள் அனைவரும் வெளியே ஒரு 200க்கும் அதிகமானவர்கள் காத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு குழுக்களாக உள்ளே இருப்பவர்கள் அந்தந்த கவுண்டர்களுக்கு உள்ளே சென்ற பிறகு ஒவ்வொரு குழுவாக இங்கே இருந்து அனுப்பப்படுகிறார்கள். அது மட்டுமில்லாமல் பெரியவர்கள், அதாவது 60 வயதிற்கு மேற்பட்ட மூத்தவர்கள், அவர்களுக்கு தனியாக கவுண்டர் அமைத்து அவர்கள் தனியாக அனுப்பப்படுகிறார்கள். அதாவது இந்த அனைவருக்கும் விரைந்து பணத்தை வழங்குவதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்திருப்பதாக ரிசர்வ் வங்கி அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். சங்கரன், இப்போ நீங்க சொன்னீங்க 15 கவுண்டர்கள் அங்கே திறக்கப்பட்டிருக்கின்றன, மக்கள் காலை முதலே வந்திருக்காங்க அப்படின்னு. இப்ப அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட வந்து பேச முடியுமா? அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கு என்பதை கேட்க முடியுமா? கண்டிப்பாக. அதாவது இங்க இருக்கக்கூடிய ஏராளமான மக்கள் அது காலையில் இருந்தே கொண்ட சிறப்பு கவுண்டர்களை திறந்து வைத்து பணத்தை வழங்குவதற்கு ஏற்பாடு செய்தால் நன்றா இருக்கும் என்பது பொதுவான கருத்தாக இருக்கிறது. தற்போது இங்கு வரிசையில் ஏராளமான மக்கள் நின்றிருக்கிறார்கள். அவர்களுடைய தற்போது நேரடியாக கருத்துக்களை கேட்கலாம். சார், இப்போ நீங்கள் எங்கேருந்து வரீங்க? உங்கள் பேர் என்ன? அதை பற்றி சொல்லுங்கள். என்னுடைய பேர் சீனிவாசன், திருவொற்றியூர்லேருந்து வரேன். நோட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்காக வந்துட்டு இருக்கேன். இல்லை, இப்போ எந்த பர்பஸ்க்காக வந்திருக்கீங்க? எவ்வளோ நேரமாக காத்திருக்கீங்க? நான் 9 மணிக்கு வந்துருக்கேன் சார். 9:30 வந்தேன். வீட்டு செலவுக்காக காசுக்காக சேஞ்ச் மாற்ற வந்திருக்கேன். இப்போ இந்த 2 நாளாக உங்களை நீங்கள் எப்படி வந்து பார்க்குறீங்க? ரொம்ப க்ரௌடாக தான் இருக்குது. இல்லை, உங்களுக்கு இந்த பண தட்டுப்பாடு எல்லாம் பாதிக்கப்பட்டு? கண்டிப்பாக சார். வீட்டு செலவு காசு எடுக்க முடியல. கஷ்டம் தான், ரொம்ப கஷ்டம் தான் சார். இதே மாதிரி இன்னொருவரிடம் நம்ம கருத்துக்களை கேட்கலாம். சார், நீங்கள் சொல்லுங்கள், எங்கேருந்து வர்றீங்க? இப்போ எங்கேருந்து வரீங்க? உங்களுடைய இப்போ எவ்வளோ பணம் எடுக்க போகிறீங்க? நீங்கள் மட்டும்தான் உங்கள் வீட்டிலேருந்து வந்திருக்கீங்களா? அதை பற்றி என்ன விவரமாக சொல்லுங்கள். நான் சென்னை துறைமுகத்தில் பணிபுரிகிறேன். என் வீடு தாம்பரம். இங்கே 4000 ரூபாய் தான் தருவேன். நாங்கள் அதனால் வந்து நிற்கிறேன். இல்லை, இப்போ நீங்கள் ஏடிஎம் மையங்கள்லாம் பணம் எடுக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் முயற்சி பண்ணலையா? அதை பற்றி சொல்லுங்கள். காதில் போனால் எல்லா ஏடிஎம் சாதி தான் இருந்துச்சு. அதை தான் இங்கே வந்து நினைக்கிறேன். எங்கே போனீங்க? தாம்பரத்துலேருந்து நான் பாரிஸ் வர வரைக்கும் ஏடிஎம்லாம் சில பார்த்தேன். எல்லாமே மூடி தான் இருந்தது. இப்போ 11 மணி தான் திறப்பேன்றாங்க ஏடிஎம்லாம். அதனால் ரிசர்வ் பேங்க்கில் வந்து நின்றுட்டேன் நான் சொல்கிறேன். ஸோ இதே போல் ஒவ்வொருவரும் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தபடி இருக்கிறார்கள். இப்போ ஒரு பெண் வாடிக்கையாளர்கிட்ட கேட்கலாம். மேடம் ஒரு நிமிஷம், இன்னொருவரிடம் கேட்கலாம். சார், நீங்கள் சொல்லுங்கள்.
நீங்க எங்க இருந்து வரீங்க, அதை பத்தி என்னன்னு சொல்லுங்க. ஃபோர்டஸ்லேருந்து வரேன் சார். உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து வரீங்க சொல்லுங்க. சந்திரசேகர், சென்னை ஃபோர்டஸ்லேருந்து வரேன். ஏடிஎம்ல எதுவுமே காசு கிடையாது. 4,000 ரூபாய் தான் இருக்குது. 4,000 ரூபாய் மாற்றத்துக்கு விவசாயம் வந்திருக்குங்க. எவ்வளவு நேரமா நின்றுட்டு இருக்கீங்க, என்னன்னு சொல்லுங்க. நான் 9 மணி 9:15 அது வரைக்கும் லைனே உள்ளே போல இப்போ தான் போகிற மாதிரி இருக்குது. ஏற்கனவே 300 பேர் உள்ளே இருக்கிறாங்களாம்.